இன்னைய அந்த ஸ்டாமின் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைவான மகசூலுக்கு விதை நேர்த்தி உத்திகள் என்ற தலைப்பில் நம்ம வந்து இன்றைக்கி அதை பற்றி விவாதிக்கிருக்கோம். நம்முடைய அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை, நம்முடைய வேளாண்மையை பொறுத்தவரை விதை தான் ஃபஸ்ட்டு ஆதாரம். அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகசூலுக்கு நம்ம ஒரு விவசாயத்தில் ஒரு வேளாண்மையில் நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கணும், நல்ல இன்கம் கிடைக்கணும் அப்படின்னா மொதல் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா விதை நல்லா இருக்கணும். அதுதான் ஆணை. அதுலேருந்து நம்முடைய மற்ற டெக்னாலஜியாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரசாயன உரங்கள் இடுவதாக இருந்திருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் எதையும் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது, எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விதை நேர்த்தியை பற்றி தான் சார்ந்திருக்கு. அப்போ இந்த விதை நேர்த்தியை பொறுத்தவரை நமக்கு இந்த விதையை பொறுத்தவரை இந்த விதை எப்படி இருக்கணும், முதல்ல விதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு விதை அப்படின்னா கலப்படம் இல்லாத, இப்போ நம்ம என்ன ரகத்தை எதிர்பார்க்குறோமோ அந்த ரகம் உள்ள விதைகளாக இருக்கணும், அதிகமான வீரியத்தன்மை கொண்டதாக இருக்கணும், அதிகமான மகசூலை தரக்கூடிய ஒரு விதையாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் அதோடைய விதை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம தானியங்கள் அப்படிங்கிற நம்ம ஒரு கேட்டகரிக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்படி இந்த விதையில் நம்ம இவ்வளவு முக்கியமான இந்த விதையில் நமக்கு இந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி. இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பெரும்பாலான விவசாயிகள் கடைபிடிப்பது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அது கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம அதிகமான மகசூல் பெறலாம். இப்போ நம்ம அதை கடைபிடித்தா என்ன நடக்கும், கடைபிடிக்கலைன்னா நமக்கு என்ன அது அப்படின்னா, இப்போ கடைபிடிக்கலை அப்படின்னா என்ன ஆகும், நோய் இப்போ விதைகள் இருக்கக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மற்ற தாவரங்கள் நம்ம வயல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பரவுவதற்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விதை நேர்த்தி செய்யாத விதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மகசூல் நம்ம பயிருடைய எண்ணிக்கையை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பராமரிக்க இயலாது. இப்போ சப்போஸ் அந்த விதை வந்து ஒழுங்காக இல்லை, சரியான முளைப்புத்திறன் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சரியான பயிர் எண்ணிக்கையை நம்மளால் பராமரிக்க முடியாது. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது, முக்கியமான இதுன்னு கேட்டால் விதை நேர்த்தி அவசியமாக செய்ய வேண்டும். இப்படி விதை நேர்த்தி நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம என்ன நடக்கும், இங்கே நமக்கு சரியான பயிர் எண்ணிக்கையை நம்முடைய வயலில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும், நம்மளை பராமரிக்க முடியும். அடுத்து விதை வந்து எப்படி அந்த வரக்கூடிய பயிர் எப்படி இருக்கும், நல்ல திடகாத்திரமான பயிராக இருக்கும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மகசூலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்திகள் நம்ம எப்படிலாம் பண்ணலாம், இப்போ நமக்கு இதை செய்யணும், விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். இப்போ விதை நேர்த்தி எப்படி, நம்ம விதை நேர்த்தினா என்ன, முதல்ல விதை நேர்த்திங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம பூஞ்சான கொல்லி, இது நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு பூஞ்சான கொல்லி, பூச்சிக்கொல்லி, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அசோஸ்பலம், ரைசோபியம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் பற்றி தெரியும். இந்த இதில் ஒன்றும் இப்போ பூஞ்சான கொல்லி, பூச்சிக்கொல்லி, உயிர் உரங்கள் ஏதாவது ஒன்றையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தோ நம்ம விதை மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நம்ம ஒரு பூசண மாதிரி செய்யக்கூடிய ஒரு நம்முடைய இதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விதை நேர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயலுக்கு பேர் தான் நம்ம விதை நேர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம விதை நேர்த்தி செய்யறது மூலமாக நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களை நாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ வேரல்கள் நோய் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் பொதுவாக நம்ம இந்த கடலையில் நம்ம அதிகமாக நிலக்கடலையில் அதிகமாக இந்த வேரல்கள் நோய் வரும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி 2 செடி இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காலம் போக 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 பார்த்திங்கன்னா வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பாப்புலேஷன் பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மூலமாக இந்த வேரல்கள் நோய் மூலமாக இழந்துருவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், மகசூலும் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம செலவு பண்ணுற காசுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருமானம் ஈட்ட முடியாது. ஸோ இந்த மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், இந்த விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும். அடுத்து இந்த விதையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இப்போ நம்ம சேமிக்கிறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலன்களில் சேமிக்கும் பொழுது அங்கேயும் என்ன நடக்கும், இங்கே அந்த கலன்களை சேமிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நமக்கு பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த பூச்சிகளை சேமிக்கிற கிடங்கில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் நாம் விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும். இது இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு உயிர் உரங்களை நாம் விதை நேர்த்தி செய்யும் பொழுது நம்ம பயிருக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த உயிர் உரங்கள் செய்யுது. ஸோ இது மூலமாக நமக்கு விதை நேர்த்தி செஞ்சோம்னா இவ்வளவு நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குது.
இப்போ இதில் நம்ம முன்னாடி சொன்னது பயிர் நோய்களை பரவாமல் நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது, விதை அழுகல் நாற்றழுகல் நோயிலிருந்து நம்மளுடைய பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா நாம் பாதுகாக்கலாம். ரெண்டாவது மூணாவது நம்ம இந்த விதைநேர்த்தி செய்யும் பொழுது முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். விதைநேர்த்தி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய முளைப்பு திறனை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தலாம். சேமிப்பு கிடங்கில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லேருந்து நம்முடைய தானியங்களை பாதுகாக்கலாம், விதைகளை பாதுகாக்கலாம். அடுத்து ஊட்டச்சத்துக்களை, வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை பயிர்களுக்கு விதைநேர்த்தி செஞ்சிங்க அப்படின்னா நம்ம வறட்சியை வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய ஒரு பயிருடைய வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை நம்ம பயிருக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த விதையை எப்படி நம்ம விதைநேர்த்தி செய்கிறது, நம்ம விதைநேர்த்தினா என்னென்னு பார்த்துட்டோம். விதைநேர்த்தினா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து விதைநேர்த்தி இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த விதைநேர்த்தியை எப்படி செய்கிறது? இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விதையை கடினப்படுத்துது. இது எதுக்கு சார் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை அந்த பயிருக்கு நம்ம கொடுக்குறது. ஒரு பயிர் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்குகிற தன்மை வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது விதையை கடினப்படுத்துவதன் மூலமாக அந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகுத்த முடியும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பயிரில் வந்து பார்த்திங்கன்னா புகுத்த முடியும். இப்போ இதுக்கு எப்படி சார் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த விதைகளை ஒரு தேவையான நீர், இப்போ தண்ணீர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரசாயன கரைசல், இதில் ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஊற வைக்கணும். இது முதல் ஸ்டெப். விதைகளை வாங்கி எடுத்துட்டோம், அது கூட தண்ணீரோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரசாயன கரைசலோ ஒரு இந்த கரைசலில் என்ன பண்ணுறோம், இந்த விதைகளை ஒரு குறிப்பிட்ட நேரம், இப்போ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு நேரம் வேறுபடும். அந்த நேரம் என்ன பண்ணலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும். இது ஒன்று. இப்போ ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த எடைக்கு, இப்போ நம்ம விதையை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய விதையோட எடை இருக்கும். விதையோட எடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 கிலோ இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 1 கிலோ இருக்கக்கூடிய அந்த விதையை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணீரிலோ அல்லது வந்து ரசாயன கரைசலிலோ குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம அதை ஊற வைக்கும்போது என்ன ஆகும், அது அந்த தண்ணீரெல்லாம் உறிஞ்சி அதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிடும். இப்போ என்ன பண்ணோம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த விதையை நாம் நிழலில் வந்து பார்த்திங்கன்னா நிழலில் திரும்ப உலர்த்தணும். நிழலில் திரும்ப உலர்த்தி பழைய ஈரப்பதம் நம்ம ஒரு 40% 30% நம்ம ஈரப்பதம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்ப கொண்டுகிட்டு வரணும். பழைய ஈரப்பதத்திற்கு நம்ம திரும்பி கொண்டுகிட்டு வந்து, இப்போ 40% வச்சுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெல்லுன்னு வச்சுக்கோம். நெல்லுன்னா ஒரு 12% அல்லது 10% நம்ம ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு திரும்ப கொண்டுகிட்டு வரணும். இப்படி வேணால் இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விதையை கடினப்படுத்துதல். இப்படி விதையை கடினப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும், வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நல்ல பயிர் வளர்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ எப்படியெல்லாம் விதையை கடினப்படுத்தலாம்? முதல்ல இப்போ நமக்கு இந்த கம்பு, சோளம், பருத்தி, சூரியகாந்தி, இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்முடைய வேளாண் பயிர்களுக்கு நம்ம விதையை கடினப்படுத்தும் பொழுது ஃபஸ்ட்டு கம்பு. இப்போ கம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நமக்கு என்ன சார் ரசாயன கலவை வேணும்னா 2% பொட்டாசியம் குளோரைடு, 2% பொட்டாசியம் குளோரைடு நமக்கு அந்த கரைசல் தேவை. சரி, நம்ம இந்த 2% எப்படி நம்ம வந்து விவசாயிகள் நம்ம தயார் பண்ணலாம்? அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடு, ஒன்றும் கிடையாது, பொட்டாசியம் குளோரைடு நமக்கு 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடு உப்பு எடுத்துக்கிறோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் அதை கொண்டு போய் கரைச்சிடறோம். 20 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் பொட்டாசியம் குளோரைடை கரைச்சிடறோம். இப்போ நமக்கு எப்படி என்ன கிடைக்கும், 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரெடியான இந்த 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இப்போ 1 கிலோ விதைக்கு, இப்போ நம்ம ஒரு கம்பு விதை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ எடுத்துட்டோம்னா அது கூட 650 மில்லி நம்ம முன்னாடி நம்ம தயார் செய்த இந்த 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை ஊற்றணும். இப்படி இந்த கரைசலில் ஒரு 10 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த 10 மணி நேரம் இந்த கம்பு விதைகள் ஊறினதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், நிழலில் உலர்த்தி பழைய ஈரப்பதத்துக்கு திரும்ப கொண்டு வந்துடுறோம். இது கம்புக்கு. அதே இது இப்போ இந்த இடையில் சோளத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த மேலே கம்பில் 10 மணி நேரம் ஊற வச்சோம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும். சோளத்திற்கு 16 மணி நேரம் ஊற வைத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதை பழைய ஈரப்பத நிலைக்கு நம்ம அதை உலர வைக்கணும். இதை சோளத்தை பொறுத்தவரை. அதேமாதிரி பருத்தியை பொறுத்தவரை இதுவும் 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் ஊற வைக்கணும். இதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறோம்.
இதுலேருந்து ஒரு 680 ml ஒரு கிலோ விதைக்கு 680 ml வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிடுறோம். இதை 10 மணி நேரம், இப்போ கம்புக்கு 10 மணி நேரம், பருத்திக்கு 10 மணி நேரம் ஊற வைக்கணும், சோளத்துக்கு 16 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும். அடுத்து சூரியகாந்திக்கும் 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை நாம் விதையை கடினப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த 20 கிராம் பொட்டாசியம் குளோரைடு கரைசலை 1 லிட்டர் தண்ணீரில் கரைச்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த கரைசல் 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் நமக்கு கிடைக்கும். இதில் 1 கிலோ விதை, சூரியகாந்தி விதை 1 கிலோ எடுத்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 650 ml நம்ம மில்லி வந்து பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே இப்போ நம்ம தயார் செய்து வச்சுருந்த இந்த 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறோம். இதை ஒரு 10 மணி நேரம் என்ன பண்ணுறோம், ஊற வைக்கிறோம். 10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்ப நம்ம நிழலில் உலர்த்தி பழைய ஈரப்பத நிலைக்கு கொண்டு வந்துடுறோம். இது கம்பு, சோளம், பருத்தி நம்ம சூரியகாந்திக்கு. அடுத்து வந்து நமக்கு இந்த உளுந்து, இந்த பச்சை பயிர், இந்த பாசிப்பயிறு, இந்த உளுந்து இதுக்கெல்லாம் பயிர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா துத்தநாக சல்பேட் 100 ppm துத்தநாக சல்பேட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா 100 ppm மேங்கனீஸ் சல்பேட்டு. இதில் ஏதாவது ஒன்று மேங்கனீஸ் சல்பேட்டையோ அல்லது துத்தநாக 100 ppm கரைசலை பயன்படுத்தணும். இப்போ இந்த 100 ppm எப்படி தயார் செய்கிறது? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 1000 மில்லி கிராம் அப்படின்னா 1 கிராம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த துத்தநாக சல்பேட்டு இதை எடுத்துக்கிறோம். துத்தநாக சல்பேட்டை அதை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்றோம். இது கரைச்ச இந்த கரைசலை, இப்போ கரைசல் நமக்கு கிடச்சிருச்சு, 100 ppm துத்தநாக சல்பேட்டு கிடச்சிது. இந்த கரைசலில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 கிலோ உளுந்து விதைக்கு 350 மில்லி, 1 கிலோ உளுந்து அல்லது பச்சை பாசிப்பயிறு விதைக்கு 350 மில்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குறோம். இப்படி சேர்த்து இந்த இதை வந்து இப்போ கரைசலில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை நாம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவு ரொம்ப முக்கியம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சொல்யூஷன் நம்ம அந்த ரசாயன சொல்யூஷன் சொன்னோம் இல்லைங்களா, அது அந்த ppm கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து அந்த விதைக்கு அந்த அளவை விட அதிகமாக ஊற்றக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ நம்ம ஊற வைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி நேரம், 3 மணி நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடணும், அதுக்கு மேலே விட்டுறக்கூடாது. அடுத்து கேழ்வரகு அப்படின்னா இப்போ நம்ம சோடியம் குளோரைடு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல உப்பு, அதையே பயன்படுத்திக்கலாம். 0.2% சோடியம் குளோரைடு நம்முடைய அந்த கரைசலை பயன்படுத்தலாம். இதுக்கு நாம் 2 கிராம் உப்பு, நம்ம வீட்டுக்கு உப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் அதை 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இதை வந்து இப்போ செயல்வரகில் 1 கிலோ விதைக்கு 700 மில்லி இந்த கரைசலை வந்து பார்த்திங்கன்னா 700 மில்லி இல்லை நம்ம ஊற்றுறோம். அதை வந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 6 மணி நேரம் ஊற வச்சு திரும்ப அதை வந்து பார்த்திங்கன்னா பழைய என்ன ஈரப்பதத்துக்கு இருந்துச்சோ அந்த ஈரப்பதத்துக்கு திரும்ப கொண்டுட்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு. நிலக்கடலை பொறுத்தவரை 0.5% கால்சியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய உப்பை பயன்படுத்தணும். இதுக்கு 5 கிராம் கால்சியம் குளோரைடு உப்பை 1 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். இப்போ நமக்கு 0.5% கால்சியம் குளோரைடு சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சொல்யூஷன் இதை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ விதைக்கு 300 மில்லிங்கிற விதத்தில் நாம் சேர்க்கணும். இந்த சேர்த்த இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய ஈரப்பதத்திற்கு அதை உலர்த்தணும். அடுத்து துவரையை பொறுத்தவரை 100 ppm துத்தநாக சல்பேட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிராம் உப்பு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிடும். 1 கிராம் துத்தநாக சல்பேட்டு உப்பை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்றோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோ விதைக்கு 300 மில்லி என்ற அளவில் நம்ம சேர்த்து 4 மணி நேரம் இந்த விதையும் இந்த உப்பு கரைசலும் அந்த கலவையில் வந்து பார்த்திங்கன்னா விதையை ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழித்து அதை நிழலில் உலர்த்தி பழைய ஈரப்பதற்கு கொண்டுட்டு வர்றோம். இது விதையை கடினப்படுத்துது. இப்படி விதையை கடினப்படுத்துவதன் மூலமாக நாம் இப்போ வறட்சியான சூழ்நிலையில் இப்போ நம்ம வந்து வானம் பார்த்த பூமி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம விதைப்பு செய்யும் பொழுது அதிக காலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயிர் வந்து அதனுடைய அந்த வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை நம்ம பயிருக்கு வந்து கொடுக்க முடியும். அடுத்து நம்ம அந்த எள் விதை முலாம் பூசுதல், இது ஒன்றும் கிடையாது. இப்போ எள் விதை பார்த்துருப்போம் எல்லாருமே, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம வந்து விதைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இல்லைன்னா நம்ம மணல்லையோ அல்லது மணலில் கலந்து விதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்படி விதைக்கும் போது என்ன ஆகும், ஒரு இடத்துல அதிகமான விதைகள் விழுகும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறைவான விதைகள் நம்ம வீசுறதை பொறுத்து ஒழுங்காக சரியாக நம்ம வந்து வீச முடியாது. ஸோ இதை நம்ம இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கரெக்டான அளவில் நம்ம பராமரிக்கணும்னா என்ன பண்ணணும், அதை சீராக வந்து பார்த்திங்கன்னா தூவணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா அந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா முலாம் பூசுது. அப்போ என்ன நம்ம அந்த சிறியதாக இருக்கக்கூடிய அந்த விதையை
நாம் கொஞ்சம் பெரிய அளவில் ஆக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவனாக நம்ம வந்து அதை வீச முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 20 கிராம் கார்பாக்சில் மீத்தேல் செல்லுலோஸ், இதுக்கு நம்ம தேவை வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கார்பாக்சில் மீத்தேல் செல்லுலோஸ் வேணும். அந்த கார்பாக்சில் மீத்தேல் செல்லுலோஸ் ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த கார்பாக்சில் மீத்தேல் செல்லுலோஸ் தூளை 20 கிராம் எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு 500 மில்லி தண்ணீரில் கரைச்சிடறோம். ஒரு 1/2 லிட்டர் கரைச்சிடறோம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சதுக்கு அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட பக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு 500 மில்லி தண்ணியில் கொதிக்க வைக்க தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த கரைசலை நம்ம சேர்த்து கலக்கிறோம். இப்போது நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% கார்பாக்சில் மீத்தேல் செல்லுலோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசை, இது பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டக்கூடிய ஒரு பசை. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். ஒரு 3 பகுதியாக நம்ம முன்னாடி ரெடி பண்ண இந்த 1 லிட்டர் தண்ணியில் ரெடி பண்ணியிருக்கோம்ல 20 கிராம் கார்பாக்சில் மீத்தேல் செல்லுலோஸ் ரெடி பண்ணது, அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். இப்போ 3 பகுதியாக பிரித்ததுக்கப்புறம் இப்போ 1 கிலோ எள் விதை, 1 கிலோ எள் விதையை இப்போ இந்த முலாம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முலாம் பூசுறது இயந்திரம்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மிஷினரியில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம கையால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குச்சியை வச்சு நம்ம அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதை வச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏற்கனவே 3 பங்கு இந்த பசையை பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 பங்கு பசை. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பு இலைத்தூள், நம்ம வேப்ப இலைத்தூளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதை ஒரு நிழலான இடத்துல உலர்த்தி அதை வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி நல்லா தூளாக வச்சுக்கணும். அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நமக்கு ஒரு பசை ரெடி ஆகுது. இதில் நம்ம விதைகள் வந்து 1 கிலோ விதையை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம என்ன பண்ணிடணும், கோட்டிங் பண்ணும் பொழுது இது என்ன ஆகும், இந்த விதையை சுற்றி என்னாகும், விதையை சுற்றி பார்த்திங்கன்னா வேம்பு இலைத்தூள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து அப்போ விதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இதுக்கு மாறும். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அதை வந்து நமக்கு பார்க்க முடியும். இப்போ இதனால் நமக்கு என்ன நன்மைகள், ஒன்று இந்த விதையோட அளவு அதிகமாகுது, அப்போ விதைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம எள்ளை பொறுத்தவரை பயிரை வந்து களைச்சி விடணும். ஒரே கூட்டமாக இருந்தது, ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல மகசூல் கொடுக்காது. அப்போ இந்த பயிரை களைக்க வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது. இது என்னமான இந்த முலாம் பூசுதல், இது எந்தெந்த விதைகள்லாம் சிறிய அளவில் இருக்குதோ அந்த விதைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் பெரிதுபடுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விதைநேர்த்தி முறை தான் இந்த விதை முலாம் பூசுதல் அப்படிங்கிறது. நம்ம சீட் பெல்லட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். அடுத்து நிலக்கடலையில் ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நிலக்கடலையில் ரொம்ப நாள் நம்ம வச்சுட்டு சேமிச்சே வச்சுருந்தோம் அப்படின்னா என்னாகும், எண்ணெய் இறங்கிருச்சு அப்படிம்பாங்க. அப்படி எண்ணெய் இறங்கிருச்சுன்னா என்னாகும், முளைப்புத்திறன் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். பொதுவாக நிலக்கடலை அப்படிங்கிறது எண்ணெய் சத்து உள்ள ஒரு விதை. அந்த விதை இந்த முளைப்புத்திறனை வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இறங்கும் பொழுது நமக்கு இந்த முளைப்புத்திறன் குறையும். அப்போ இந்த முளைப்புத்திறன் குறைகிற இந்த முளைப்புத்திறனை நாம் வந்து இப்போ எது நல்ல விதை இல்லை முளைக்கக்கூடிய திறன் உள்ள விதைகள் இதை பயன்படுத்தும் போது என்னாகும், அப்போ இந்த எண்ணெய் இறங்கின விதையை நம்ம பயன்படுத்தும் பொழுது சரியாக வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் இருக்காது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாப்புலேஷனுடைய பயிர் எண்ணிக்கை இருக்காது. அப்போ ஒரு சீரான பயிர் எண்ணிக்கையை நம்ம பராமரிக்கணும், அல்லது நல்ல திடகாத்தமான ஒரு நிலக்கடலை செடி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ அதில் எது நல்ல உயிர் உள்ள விதைகள் அப்படிங்கிறத பிரிக்கணும். அந்த பிரிக்கிற முறையை நம்ம கீழே மாதிரி நம்ம முன்னாடி சொல்கிறேன். இது மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு நல்ல விதைகள், நல்ல உயிர் உள்ள விதைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம சரியான பயிர் எண்ணிக்கையை நம்ம வயலில் பராமரிக்க முடியும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையில் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு எல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு முற்றாத விதைகள்லாம் இருக்கும். முற்றாத சுருங்கிய தோல் அந்த நோய் தாக்கிய அல்லது வந்து பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்ச அந்த மாதிரி விதைகள்லாம் இருக்கும். அந்த விதைகளை முதல்ல நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம விதைகள்லேருந்து நிலக்கடலை விதைகள் பருப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிடணும். இப்படி பிரித்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதையிலேருந்து நம்ம அந்த விதையை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ விதைக்கு 1/2 லிட்டர், 1 கிலோ விதையை 1/2 லிட்டர் 0.5% கால்சியம் குளோரைடு உப்பு கரைசலில் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏக்கருக்கு தான் பயன்படுத்துவோம். ஒரு ஏக்கருக்கு நம்ம 50லேருந்து ஒரு 55 கிலோ விதை பருப்பை நம்ம பயன்படுத்துவோம். இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 லிட்டர் தண்ணி, ஒரு 25 லிட்டர் தண்ணீரில் 125 கிராம் கால்சியம் குளோரைடு,
25 லிட்டர் தண்ணீரில் 125 கிராம் கால்சியம் குளோரைடு நம்ம உப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சிடுறோம். இப்போ நமக்கு அந்த கரைசல் ரெடி. 0.5% கால்சியம் குளோரைடு உப்பு கரைசல் நமக்கு என்னாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நமக்கு 50லேருந்து நமக்கு 55 கிலோ பருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அப்படி 6 மணி நேரம் ஊறின அந்த விதைகளை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோணி சாக்கு, நம்ம சணல் சாக்கு இருக்குங்களா, அந்த சணல் சாக்கில் ரெண்டு சாக்குக்கு இடையில ஒரு சாக்கில் பரப்பிட்டு மேலே ஒரு ஈரமான ஒரு சாக்கை நம்ம வந்து இப்போ மேலே பொருத்தி விட்டோம் அப்படின்னா ஒரு 16 மணி நேரம் என்ன இருக்கணும், ஒரு இருட்டில் மூட்டை போட்டு வைக்கணும். அப்படி இருட்டில் நம்ம மூட்டை போட்டு வைக்கும்போது என்ன ஆகும், அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய உயிருள்ள விதைகள் என்ன பண்ணணும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளை கொடுத்து அதுலேருந்து வெளியில் வரும். இப்போ இதில் ஒரு 16 மணி நேரம் கழித்து போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 மில்லிமீட்டர் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முளை குறுத்து வந்திருக்கும். அந்த 5 மில்லிமீட்டர் முளை குறுத்து வெளியில் வந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன, நம்ம விதைகள் நம்ம உயிர் உள்ள விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் உள்ள விதைகள் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக பிரித்து நிழலில் வந்து பார்த்திங்கன்னா உலர்த்தணும். இந்த 5 மில்லிமீட்டர் அளவில் முளை குறுத்து உள்ள அந்த விதைகளை தனியாக உயிர் உள்ள விதைகளை பிரிக்கிறோம். அந்த விதைகளை நம்ம என்ன நிழலில் திரும்ப உலர்த்தணும். இது மாதிரி நாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல முளை குறுத்து வந்த விதைகளை தனித்தனியாக இப்போ நம்ம பிரித்து எடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நிழலில் உலர்த்தணும். இது ஒரு 3 தடவை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உயிருள்ள நல்ல தரமான நிலக்கடலை விதைகள் நமக்கு கிடைச்சிடும். இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மகசூல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பயிர் எண்ணிக்கையை நம்ம சரியாக பராமரிக்க முடியும். இதுதான் இப்போ நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலே உள்ளதில் ஒரு மேலே ஒரு கோணிச்சாக்கு இருக்குது, கீழே ஒரு கோணிச்சாக்கு இருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 0.5% கால்சியம் குளோரைடு சொல்யூஷனில் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச நிலக்கடலை பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பரப்பி விட்ருக்காங்க. அந்த விதைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மணி நேரம் ஒரு இருட்டான ஒரு இடத்துல மூட்டம் போட்டு வச்சுருக்கோம். அப்படி வைக்கும் பொழுது கீழே உள்ள படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீழே உள்ள படத்தில் அந்த முளை குறுத்து வந்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முளை குறுத்து வந்திருக்கும், லைட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி விதைகளை நாம் புறக்கி பிரித்து எடுத்து அதை நிழலில் உலர்த்தி நாம் விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி விதையை ரெடியாக பிரித்த விதைகளை உடனடியாக நம்ம என்ன பண்ணிடணும், விதைப்புக்கு கொண்டுட்டு போயிடணும். இப்போ இது மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், வயலில் போதுமான செடிகளை நம்ம பராமரிக்க முடியும். போதுமான செடிகளை பராமரித்தா அதிகமான மகசூல் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம கால்சியம் குளோரைடு சொல்யூஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விதைகளை ஊற வச்சுருக்கோம். அப்போ கால்சியம்னால என்ன நமக்கு கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து இதனுடைய எப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த உயிருள்ள விதைகளை பிரிக்கும் பொழுது நம்முடைய மகசூல் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15% கூடுதலாக விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம விதை கடினப்படுத்துதல் பார்த்தோம், வறட்சியை தாங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எள் விதையில் முலாம் பூசுதல், அதனுடைய எள் விதையோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முலாம் பூசுதலை பார்த்தோம். அடுத்து நமக்கு நிலக்கடலை விதைகளில் அந்த நிலக்கடலை விதையுடைய நல்ல உயிருள்ள விதைகளை பிரிக்கிறதுக்கு ஆன தொழில்நுட்பங்களை பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிமர் கொண்டு விதை முலாம் பூசுதல், இது நம்ம இப்போ எல்லா கடைகள்லையும் நம்ம பார்த்துருப்போம். மக்காச்சோளம்லாம் வாங்கணும். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு படம் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த படத்தில் இப்போ நார்மலாக இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பாலிமர் கொண்டு விதை மூலம் பூசுதல். இப்போ எல்லா விதைகளுமே நம்ம ப்ரைவேட்டில் கிடைக்கக்கூடிய தனியார்களில் கிடைக்கக்கூடிய விதைகள் எல்லாமே இந்த மாதிரி பாலிமர் கோட்டிங் கொடுத்து தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பாலிமர் கோட்டிங் கொடுக்குறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை, இப்படி நம்ம அந்த பாலிமர் கோட்டிங் செஞ்சோம்னா, பாலிமர் விதை முலாம் பூசணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான முளைப்பு திறன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40 நாள் வரைக்கும் நமக்கு அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாலிமர் கொண்டு விதை முலாம் பூசும்போது கிடைக்குது. இந்த பாலிமர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகோட்டுங்கிற பேரில் கிடைக்குது. இது எல்லா கலர்லையுமே இருக்குது. சிவப்பு, பச்சை, கருப்பு, ஊதா, மஞ்சள், கருஞ்சிவப்பு, வெள்ளை, இந்த மாதிரி பல கலரில் கிடைக்குது. இந்த விதையை நம்ம அந்த கலரை எப்படி சார் நம்ம தேர்வு செய்கிறது அப்படின்னா, எந்த விதையுடைய கலர் என்ன இருக்குதோ அதை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு நம்ம இந்த விதை உரை என்ன கலரில் இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். இப்போ இந்த பாலிமர் விதை முலாம் பூசும் பொழுது நாம் என்ன பண்ணணும், கார்பன்டசிம் இமிடாகுளோபிரேட். கார்பன்டசியம் அப்படிங்கிறது
பூஞ்சானக்கொல்லி மருந்து, அதே மாதிரி இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து. இது ரெண்டையும் நாம் என்ன பண்ணணும், விதை நேர்த்திகளை சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு எப்படி கிடைக்கும், நமக்கு பூச்சி நோய் பூஞ்சான நோய் தாக்காத அதிக முளைப்புத்திறன் கொண்ட விதைகளை நாம் இங்கே பார்த்திங்கன்னா கொண்டுகிட்டு வர முடியும். இதை எந்தெந்த விதைகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, வேளாண் பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் எல்லா விதைகளுக்குமே நம்ம இந்த பாலிமர் விதை முலாம் பூசுதல்ங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நெல் நமக்கு அந்த விதை உரையும் தெரியும், நமக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் இருக்கிறதுக்கு நமக்கு அந்த இதே பாலிக்கோட்டு மஞ்சள் கலரில் இருக்குது, அதை பயன்படுத்தணும். இதுக்கு நம்ம எப்படி சார் இதை பண்ணுறது? அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கு வெண்மை கலந்த இளஞ்சிவப்பு நிறம், அடுத்து சோளத்துக்கு வெண்மை கலந்த இளஞ்சிவப்பு நிறம், கம்புக்கு பார்த்திங்கன்னா வெண்மை கலந்த இளஞ்சிவப்பு நிறம். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். 3 கிராம் பாலிக்கோட்டு, அது 3 மில்லி நீர். 1 கிலோ விதைக்கு 1 கிலோ விதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதை முலாம் பூசுறது எப்படி பூசுறது? 1 கிலோ விதை எடுத்துடுறோம், ஒரு 3 மில்லி தண்ணி, அது கூட பார்த்திங்கன்னா 3 கிராம் பார்த்திங்கன்னா பாலிக்கோட், இதை மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ ஒரு கலவை கிடச்சிது. இந்த கலவையை நம்ம என்ன பண்ணுறோம், 1 கிலோ விதையில் நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், அதை பார்த்திங்கன்னா பூசணும். இதை முலாம் பூசுறது அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 2 கிராம் கார்பன் டெசிம். இது கூட இந்த பாலிக்கோட் கூட நம்ம என்ன பண்ணணும், 2 கிராம் கார்பன் டெசிம், 2 மில்லி பார்த்திங்கன்னா இமிடாக்ளோபிரிட், இதையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே அதுக்கு சொன்னோம், கார்பன் டெசிம் பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சானக்கொல்லி, அது மாதிரி இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி. இதை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்போ நம்ம இந்த பாலிக்கோட் நம்ம இந்த பாலிமர் விதை முலாம் எப்படி பூசுறது? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. இந்த முறைகள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வழிகளில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்த வேண்டியது பாலிமர் விதை பூச்சி பண்ணணும். இந்த பாலிமர் முலாம் பூசுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 3 கிராம் அந்த பாலிக்கோட்டுங்கிற இதை முலாம் எடுத்துக்கிறோம். அதுக்கு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 மில்லி தண்ணீர். இப்போ இது ரெடி ஆச்சு. இதை 1 கிலோ விதைக்கு நம்ம பயன்படுத்தலாம். 5 மில்லி தண்ணி, 3 கிராம் பார்த்திங்கன்னா பாலிக்கோட்டு, இதை 1 கிலோ விதைக்கு நம்ம விதை முலாம் பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கார்பன் டெசிம் ஒரு 2 கிராம், 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டெசிம், இமிடாக்ளோபிரிட் பார்த்திங்கன்னா 2 மில்லி, இல்லைன்னா பார்த்திங்கன்னா தயோமித்தேட் 3 மில்லி. இதில் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இமிடாக்ளோபிரிட் தயோமித்தேட், இதில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தி நம்ம இதை 1/1 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பாலிமர் கோட்டிங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கார்பன் டெசிம் கோட்டிங், மூணாவது பார்த்திங்கன்னா இமிடாக்ளோபிரிட் கோட்டிங். இது மாதிரி 3 ஒன்றரை சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு நம்ம சொன்ன அத்தனை நன்மைகளும் பார்த்திங்கன்னா அது கிடைக்கும். இது இந்த விதை முலாம் பூசுறதை பற்றி, இந்த விதை நிறுத்தி, அது ஒரு முக்கியமான விதை நிறுத்தி தொழில்நுட்பம். இது இல்லாமல் நம்ம பருத்தி விதை எல்லாரும் பார்த்துருப்போம். பருத்தி விதையை பொறுத்தவரை எப்படி இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா பஞ்சு அதிகமாக இருக்கும். இப்படி பஞ்சு அதிகமாக இருக்கனால நம்ம என்ன பண்ண முடியாது, சரியாக எடுத்து நம்மளால் நடவு செய்ய முடியாது. பஞ்சு ஒன்றோடு ஒட்டிக்கிறதுனால ஒரு சில இடத்துல 2 விதை 3 விதை போயிடும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒழுங்காக சரியாக பார்த்திங்கன்னா நம்ம அதை விதைக்கு செய்ய முடியாது. அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு அமில விதை நேர்த்தி, அமில முறையில் பஞ்சை பார்த்திங்கன்னா நீக்கிறது. அப்போ இதை எப்படி அந்த விதை உரையின் மேலே இருக்கக்கூடிய இந்த எஞ்சிய பஞ்சை எப்படி நீக்கிறது அப்படின்னா, அதுக்கு நமக்கு பயன்படுத்தக்கூடியது ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் வாளி. கண்டிப்பாக பிளாஸ்டிக் வாளியை தான் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் வாளியை எடுத்துக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் வாளியில் இப்போ 1 கிலோ பஞ்சு எடுத்துக்கிறோம். பஞ்சு விதை நம்ம 1 கிலோ பஞ்சு விதை எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வணிக ரீதியாக பார்த்திங்கன்னா கந்தக அமிலம், நமக்கு வணிக ரீதியாக பார்த்திங்கன்னா நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லக்கூடிய நமக்கு கந்தக அமிலம் கிடைக்கும். அந்த கந்தக அமிலத்தை 100 மில்லி, 1 கிலோ விதைக்கு 100 மில்லி கந்தக அமிலத்தை வணிக ரீதியாக தர நம்ம கந்தக அமிலத்தை நம்ம என்ன பண்ணணும், 100 மில்லி சேர்த்துறோம். இது சேர்த்ததை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குச்சியை வச்சு தான் அதை பார்த்திங்கன்னா நம்ம கலக்கணும். கையில் பற்றக்கூடாது. கையில் பட்டுச்சுன்னா நமக்கு அது பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஸோ ஒரு குச்சியை வச்சு நமக்கு 2லேருந்து 3 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிடம் பார்த்திங்கன்னா நம்ம கலத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த விதைகளுடைய பஞ்செல்லாம் நீங்கி அந்த விதை பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கொட்டை எப்படி இருக்கும் அந்த கலர் நிறத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். அப்படி காஃபி கொட்டை நிறத்துக்கு அந்த விதைகளை நம்ம என்ன பண்ணணும், உடனே ஒரு தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிடணும். ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல அந்த ஆசிட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு 5லேருந்து 6 முறை தண்ணியில் நல்லா கழுவணும். 6 முறை நல்லா கழுவிட்டு அந்த லாஸ்ட்டில் இப்போ நம்ம கடைசி முறை நம்ம தண்ணியில் கழுவும் போது என்ன பண்ணிடணும், அதை அப்படியே விட்டுறணும். அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த பொக்கு விதை, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சுருங்கிய விதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே மிதக்கும். அதை முதல்ல என்ன பண்ணிடலாம், நீக்கிடலாம். மீதி அடியில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விதைகளை முற்றின விதைகளை என்ன பண்ணலாம், எடுத்து உலர்த்தி
நம்ம வெயிலில் உலர்த்தி பின்னாடி என்ன பண்ணலாம், நம்ம விதைப்பிற்கு பயன்படுத்தலாம். இது பருத்தி விதையில் அமில முறையில் பஞ்சு நீக்கம் செய்கிறது. நமக்கு என்ன 1 கிலோ பஞ்சு விதைக்கு 100 மில்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்தக அமிலத்தை பயன்படுத்துகிறோம். இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த அமில விதை நேர்த்தியில் பொறுத்தவரை குச்சியை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அதை கலக்கணும், கையால் கலக்கக்கூடாது. 2வது பிளாஸ்டிக் வாளியை மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்தணும். அல்லது நமக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விதை நேர்த்தி செய்யும் பொழுது, இந்த அமில நேர்த்தி செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மேலே விதை நேர்த்தி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் என்ன ஆகும், அதனுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதனால் என்ன நமக்கு பயன்கள்? 1, நோய் கிருமிகள். இப்போ அந்த பஞ்சில் நோய் கிருமிகள் இருந்தது அப்படின்னா அது அழிக்கப்படும். 2வது காய்ப்புழுக்களுடைய முட்டை, அதனுடைய புழு, அடுத்த கூட்டுப்புழு இதெல்லாம் இங்கே இருக்கும், இந்த விதை இந்த பஞ்சில் இருக்கும். அதையும் அழிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண இது இந்த அமில விதை நிறுத்தி செய்யும் பொழுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும். அடுத்து நமக்கு உடைந்த அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்தாத விதைகள் அப்படிங்கிறது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீக்கிறது மூலமாகவும் நம்ம தரமான விதைகளை நம்ம எடுத்துக்கிட்டு அது மூலமாக நம்ம பயிர் எண்ணிக்கையை சரியான பயிர் எண்ணிக்கையை நம்ம பராமரிக்க முடியும். இப்போ அடுத்து வந்து முக்கியமான ஒரு விதை நேர்த்தி முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திரவ உயிர் உரங்கள் விதை நேர்த்தி. நம்ம உயிர் உரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். உயிர் உரங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நமக்கு பயிருக்கு தேவையான வேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை தரவல்ல திறன்மிக்க நுண்ணுயிர்கள். இப்போ நம்ம பாக்டீரியா சொல்லும்போது நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்போ இந்த வேரூட்ட நுண்ணூட்ட சத்துக்களை பயிருக்கு கொடுக்கக்கூடிய, பயிர்களை எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் உரங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது காற்றில் உள்ள தலைச்சத்தை நிலைநிறுத்தி பயிருக்கு கொடுக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தையும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டாத நிலையில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து, துத்தநாகச்சத்தையும் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த உயிர் உரங்கள் செய்யுது. ஸோ இந்த உயிர் உரங்களை நாம் விதை நேர்த்தி செய்யும் பொழுது என்ன நடக்கும், நம்முடைய விதையை சுற்றி இந்த பாக்டீரியாக்கள் வளரும். அப்படி விதையை நோக்கி இந்த பாக்டீரியா வளரும் பொழுது அங்கே வேர்கள் வந்து பார்த்தா வெளியில் வரும். வேர்கள் வெளில வரும்போது அதில் வந்து வேர்கள்லேருந்து ஒரு சில வகையான திரவங்கள், வேர் கசிவுகள் வெளில வரும். இந்த வேர் கசிவுகள் என்பது இந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவு. அப்போ அந்த உணவை எடுத்துக்கிட்டு இந்த வேர் சுற்றி இந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணணும், வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ பயிருக்கு தேவையான இந்த பேரூட்ட நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை அங்கே செய்யும். அப்போ இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இந்த திரவ உயிர் விதை நிறுத்தி பண்ணுறதுனால ஒன்று, காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயுவை தலைச்சத்தாக மாற்றி கொடுக்குது. இன்னொன்று மண்ணில் கிட்டாத நிலையில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை எடுத்து கொடுக்குது. இந்த சத்துக்களை மட்டும் எடுத்து கொடுக்கறது இல்லாமல் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், இந்த இண்டோலாஸ்டிக் அமிலம் அப்படி சொல்லுவோம், ஜிப்ரலிக் அமிலம், அடுத்து பயோட்டின், விட்டமின், இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இந்த பாக்டீரியாக்கள் உற்பத்தி செய்கிறதுனால வேர் வளர்ச்சி அதிகமாக, நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும். வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான தண்ணீரையும் சத்துக்களையும் மண்ணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அதிகமான மகசூலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கும். இப்போ இன்னொன்று வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, வறட்சி தாங்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த உயிர் உரங்களை விதை நேர்த்தி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நமக்கு ரசாயன உரச்செலவில் ஒரு 20லேருந்து 25% கண்டிப்பாக நம்ம சேமிக்க இயலும். என்ன பண்ணலாம், விதை நேர்த்தி நம்ம உயிர் உரங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த உரங்கள், ரசாயன உரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைச்சி பயன்படுத்தலாம். அடுத்து நம்முடைய மகசூல் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20% மகசூல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இப்போ இந்த திரவ உயிர் விதை நேர்த்தி எப்படி செய்யுது? இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை நேர்த்தி செய்கிறதுக்கு 50 மில்லி போதும். 50 மில்லி போதும். இந்த திரவ உயிர் விதை நேர்த்தி செய்யும் பொழுது நமக்கு நம்முடைய தலைச்சத்துக்கான உயிர் உரங்கள் இருக்குது, மணிச்சத்துக்கான உயிர் உரங்கள் இருக்குது, சாம்பல் சத்துக்கான உயிர் உரங்கள் இருக்குது. இதை அடுத்து வந்து பார்த்தா நமக்கு துத்தநாகச்சத்துக்கான உயிர் உரங்கள் இருக்குது. இந்த உயிர் உரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சேர்த்து பயன்படுத்தணும். அப்போ எல்லாத்துலேயும் என்னென்ன 50 மில்லி வந்து பார்த்தோன்னா எடுத்து நாம் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை விதை நேர்த்தி செய்யலாம். இதை விதை நேர்த்தி எப்படி செய்கிறது? இப்போ நம்ம 50 மில்லி ஒவ்வொன்றையும் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, துத்தநாகச்சத்து இதுக்கான உயிர் உரங்களை எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த விதையில் இதை ஒட்டுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் இங்கே அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கஞ்சி, அது நம்ம வடித்த அரிசி கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு அரிசி கஞ்சி எடுத்துக்கிறோம். இந்த 50 மில்லி இருக்கக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, அந்த சாம்பல் சத்துக்கான பாக்டீரியாக்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துடுறோம். இந்த சேர்த்ததுக்கப்புறம்
இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை நம்ம ஒரு நிழலான இடத்துல பரப்பி விட்டு அது மேலே இந்த கரைசலை தெளித்து விதை முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படுறது மாதிரி என்ன பண்ணிடணும், முலாம்பு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடணும், அதை கலந்து விட்டுறணும். கலந்துட்டு இப்போ விதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் நம்ம வந்து சரியாக விதைப்பு செய்ய முடியாது. அப்போ ஒரு 30 நிமிடங்கள், ஒரு அரை மணி நேரம் ஒரு நிழலான இடத்துல அதை உலர வைக்கும் பொழுது விதைகள் ஒன்றோடு ஒன்று பிரிஞ்சு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம விதைப்பு செஞ்சாவே போதுமானது. அடுத்து நமக்கு அடுத்து விதை நேர்த்தி செய்கிறதுல இந்த பூச்சிக்கொல்லி அண்ட் பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி கண்டிப்பாக நம்ம செய்யணும். இப்போ இந்த பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி செய்யும் பொழுது நமக்கு பூச்சிக்கொல்லி விதை நேர்த்தி செஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒரு 40 நாட்களுக்கு, இப்போ நட்டதுலேருந்தோ அல்லது விதைப்பு செய்ததுலேருந்தோ ஒரு 40 நாட்களுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களில் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லேருந்து நம்ம பயிரை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்து பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தும் பொழுது இந்த வேரலுகள் நோய், இந்த மாதிரி வரக்கூடிய நோய்களில் வேரலுகள் நோய், வாடல் நோய், இந்த மாதிரி வர நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிரை வந்து பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு கரும்பில் வேரல்களை வாடல் நோயெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், கார்பன் டெசிம் என்கிற பூச்சிக்கொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ரசாயன பூச்சிக்கொல்லி. கார்பன் டெசிம் அப்படிங்கிறது ரசாயன பூச்சிக்கொல்லி. இது நம்ம இயற்கையாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைகோடர்மா விரிடி பயன்படுத்தலாம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் பயன்படுத்திக்கலாம். இப்போ சூரியகாந்தியிலே விதையல்கள் நோய் வரும், அதுக்கு ட்ரைகோடர்மா விரிடி நம்ம ஒரு 6 கிராம், 1 கிலோ விதைக்கு ஒரு 6 கிராம் பயன்படுத்தினா போதுமானது. துவரையில் வாடல் நோய், வேரல்கள் நோய், அதுக்கு ட்ரைகோடர்மா விரிடி ஒரு 4 கிராம், 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்யணும். அடுத்து நெல்லில் வேரல்கள் நோய் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ட்ரைகோடர்மா விரிடி பயன்படுத்தலாம், அல்லது நாம் கார்பன் டெசிம் இது ஏதோ ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நம்ம தனித்தனியாக சொன்னோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுல ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொன்னோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒருமித்த விதை நேர்த்தி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, டிசைனர் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நடுவில் சென்டரில் இந்த பிளாக் கலரில் கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா விதை. இப்போ இந்த விதையை சுற்றி நம்ம என்ன பாலிமர் கோட்டிங் கொடுத்தோமா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நம்ம அந்த கலராக இருக்கக்கூடிய அந்த பாலிமர் கோட்டிங் கொடுத்தோம், அந்த கோட்டிங் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி, இப்போ இமிடாக்ளோபிரேட், டைமிதையோட், இந்த அது மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி, சார்பு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம பூசணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் கட்டுப்பாட்டு காரணி என்னது, நம்ம ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் இதே மாதிரி இருக்கிறத மேலே ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம நுண்ணுயிர் உயிர் உரம் சொன்னோம்னா அந்த உயிர் உரத்தை கடைசியாக நம்ம விதை நேர்த்தி அந்த ஒருமித்த விதை நேர்த்தி செய்து நம்ம விதைப்பு செய்யலாம். இப்போ இது மாதிரிலாம் நமக்கு என்ன பயன்கள், ஒன்று முளைப்பு திறன் அதிகரிக்கும், அவருடைய வரக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா வீரியத்தன்மை அதிகரிக்கும். சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இளம் பருவத்தில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பயிருக்கு நம்ம இது மூலமாக கொடுக்க இயலும். இப்போ ஒருமித்த விதை நேர்த்தி செய்கிறது ஒன்று நெல்லில் பார்த்திங்கன்னா நமக்கு இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, நெல் விதைகளில் ஃபஸ்ட்டு 1% பொட்டாசியம் குளோரைட் கரைசல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த பொட்டாசியம் குளோரைட் கரைசல் உற்பத்தி இது பண்ணுறது. இந்த பொட்டாசியம் குளோரைட் கரைசலில் ஒரு 16 மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும், விதையை கடினப்படுத்தணும். அப்படி கடினப்படுத்தப்பட்ட அந்த விதை, இந்த 1% பொட்டாசியம் குளோரைட் கரைசலில் 16 மணி நேரம் கடினப்படுத்த விதையை என்ன பண்ணிக்கணும், இது இந்த விதை நேரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிமர் கோட்டிங் 3 கிராம் பாலிமர் ப்ளஸ் 5 கிராம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இது கலந்து 1 கிலோ விதைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாலிமர் கோட்டிங் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமிடாக்ளோபிரேட், ஏன்னா ஒரு பூச்சிக்கொல்லி சொன்னோம் இல்லையா, இமிடாக்ளோபிரேட் 2 மில்லி 1 கிலோ விதைக்கு 2 மில்லி அடுத்த ஒரு கோட்டிங். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு கோட்டிங் கொடுக்கணும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விதை நேர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்து இப்போ இமிடாக்ளோபிரேட் 2 மில்லி பெர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இல்லை, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அசோஃபாஸ். இதை விதை நேர்த்தி செஞ்சதன் மூலமாக நாம் இதை நம்ம மேற்சொன்னால் நம்ம எல்லா நன்மைகளையும் நம்ம பெற முடியும். அதே மாதிரி உளுந்தை பொறுத்தவரை நம்ம துத்தநாக சல்பேட்டில் விதை கடினப்படுத்தியிருக்குன்னு சொல்லி இந்த டெக்னாலஜியை பார்த்தோம். அது மாதிரி விதை கடினப்படுத்திடணும். விதை கடினப்படுத்துறத பாலிமர் கோட்டிங் ஒரு 3 கிராம் 5 மில்லி தண்ணீரை கலந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிமர் கோட்டிங் கொடுக்குறோம். அது கூட வந்து இமிடாக்ளோபிரேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் தேமல் நோய் வராமல் நம்ம உளுந்துலேருந்து பாதுகாக்க முடியும். அடுத்து சூடோமோனாஸ் வேரல்கள் நோயை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு 4 கிராம் பேருக்கு 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தலாம். கடைசியாக நம்ம உளுந்து அப்படிங்கிறதுனால ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய உயிர் உரங்களை நம்ம வந்து விதை நேர்த்திக்கு பயன்படுத்தணும்.
அடுத்து சூரியகாந்தியை பொறுத்தவரை பொட்டாசியம் குளோரைட் கரைசலில் 1% பொட்டாசியம் குளோரைடில் 6 மணி நேரம் நம்ம விதையை கடினப்படுத்துகிறோம். அப்படி கடினப்படுத்தப்பட்ட உலர வைக்கப்பட்ட அந்த விதைகளை எடுத்துட்டு அது கூட பாலிமர் கோட்டிங் கொடுத்துட்டு அது கூட இமிடாக்ளோபிரிட், ட்ரைகோடர்மா விரிடி, அசோஃபாஸ் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதையை அதாவது வரிசையாக செய்யணும். பருத்தியை பொறுத்தவரை பொட்டாசியம் 1% பொட்டாசியம் குளோரைட் கரைசலில் 6 மணி நேரம் கடினப்படுத்தப்பட்ட விதையை எடுத்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிமர் கோட்டிங், அது கூட ஒரு இமிடாக்ளோபிரிட், அடுத்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், அசோஃபாஸ் இது மாதிரி நம்ம கூட இதை பயன்படுத்தும் பொழுது நாம் நல்ல ஆரோக்கியமான செடிகளையும் அடுத்து நோய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாக்காத விதைகளை பெற முடியும். அடுத்து ஒரு 40 நாட்களுக்கு சாறு உறிஞ்சி பூச்சிகள்லேருந்து நம்ம பயிரை காப்பாற்ற முடியும்.